ஆதிவராகவா நீ
புனராகவா வேறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரவிராகவா ஏறிடும் ஈஸ்வரா எமையார் கொள்ளும் நாரணா எமையார் கொள்ளும் நாரணா போற்றி எமையார் கொள்ளும் நாரணா போற்றி நாரணா போற்றி நாராயணா சம்மதம் ஏகம் திக்கிட்ட மகாவரம் இன்று நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி எல்லாரும் மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவி இங்கும் இங்கும் எவ்விருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கடப்பாறை தக்காக்க வந்த தயாவரன் நாய களி எழுத்து மக்களை ஒரு குடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொழின் பொன்னுத்தொழில் பணிந்து அற்புதமாக நரசிம்ம முருங்கை பூப்பதியாம் இந்த அற்புதமான களக்காடு சிதம்பரபுரம் ஐயாவுடைய இந்த திருக்கோவில் 94வது ஆணி பெருந்தேரோட்ட திருவிழாவிலே 9ஆம் திருநாள் ஆகிய இன்று ஐயாவுடைய அருளிசை மூலமாக ஒரு வழிபாட்டு நிகழ்வினை இவ்விடத்திலே வாய்ப்பதற்கான ஒரு வாக்கியத்தை வழங்கி இருக்கிற இந்த அற்புதமான திருக்கோவில் நிர்வாக பெரியவர்களே பணிவிடையாளர்களே இந்த நல்ல நிகழ்வினை கண்டும் கேட்டும் ஆண்டவருடைய அருளை பெற அமர்ந்திருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னர்களே நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளே இந்த அற்புதமான நிகழ்வினை ஆண்டவருடைய அருளோடு அனைவரும் அந்த அமர்ந்திருந்து ஐயாவுடைய அருளிசை மூலமாக வழிபாட்டு நிகழ்வினை சிறப்பு செய்ய வேண்டுமாய் வந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பு வணக்கங்களை சமர்ப்பணமாக செய்து கொண்டு இந்த நல்ல நிகழ்வினை ஐயாவுடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறோம். தெய்வமாய் உயர்த்தரும் பொருளாய் ஓரடியால் உலகளந்து வைகுண்ட பெருமானே களக்காடு மாநகரில் அதிசயம் நடத்திய மருந்து அற்புத
நாயகா ஆனின் திருநாளை காணுகின்ற அழகு நல்ல வைகுண்டா இங்குமாய் நிறைந்தவா ஏக இந்த மாயவா உனையன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையா நம்பி வந்தோர் குருவிக்கும் நாரண நாதா தலக்காடு சிவன் சதபுரமாளும் நாரண நாதா நம்பி வந்தோர் குருவிக்கும் நாரண நாதா நல்ல சிதம்பரம் கோவில் கொண்டவை குண்டநாதா Thank you.
மேகம் தவழ்ந்து வரி காடும் மலையேறும் சுந்தர மூர்த்தி வானாரம் மேகம் வருகின்ற மறுகாயே எங்கும் நாதை நிலை இறைவாயே பார சந்திரன் சூரியன் நாடு கொண்டவா சந்திரன் சூரியன் நாடு வந்தவா சந்திரன் நாடிலே அருள்வா சந்திரன் நாடிலே அருள்வா நிறைந்திருக்கிற நாராயண பரம்பொருளின் அற்புதமான ஆணி பெருந்துராவில் ஆண்டுதோறும் இவ்விடத்தை அழைத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த சிதம்பரபுரம் ஐயாவுடைய திருப்பதி நிர்வாக பெரியவர்களுக்கும் பணிவிடையாளர்களுக்கும் இவ்வூர் பொதுமக்களுக்கும் என் சிறந்தாண்ட வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் மறுபடியும் சமர்ப்பணம் செய்கிறேன். கிட்டத்தட்ட அடியனுடைய வாழ்வியல் பாப்பான்குளம் என்ற கிராமத்திலே ஐயாவுடைய சன்னிதானத்தில் கிட்டத்தட்ட 52 மேடைகள் ஒரே ஊரில் அரங்கி இருக்கிறேன். அதுபோல இந்த சிதம்பரபுரத்தில் இன்றோடு சேர்த்து கிட்டத்தட்ட 38வது மேடை என்னை அரங்கேற்றி பெருமை பார்த்த இந்த சிதம்பரபுரம் மண்ணுக்கு என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு சாதனை தான். 38 தடவை இந்த மேடையில் அடியேன் வந்திருக்கிறேன் என்று ஒரு பெருமை ஐயாவளியை எனக்கு கொடுத்த ஒரு அற்புதம் உங்களுடைய 3 தலைமுறைகள் என்னை இந்த மேடையிலே அரங்கேற்றி பெருமை பார்த்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வரவேற்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் ஐயாவுடைய அருள்சை தொடர்கிறார்.
எல்லாம் தீட்டிடுவார் அங்கே வெற்றி கொடுத்திடுவார் அங்கே ஐயா வினை எல்லாம் தீட்டிடுவார் அங்கே தெய்வமாக தேசமால போறார் செந்தூர் கடந்து வாரார் ஐயா தெய்வமாக தேசமால போறார் பஞ்சை களி முடிக்க வாரார் பஞ்சை களி முடிக்க வாரார் ஐயா தங்கமென வந்தவரை காப்பார் ஐயா தங்கமென வந்தவரை காப்பார் சங்கு மணி மூலமும் பாரு ஐயா தர்மபதி நோக்கி நீயும் ஓடு சங்கடங்கள் தீர வழி தேடு அந்த தங்கபதி சாமி ரொம்ப நாடு அந்த தங்கபதி சாமி ரொம்ப நாடு வெள்ள குதிரை எறிவாரார் கலி வேட்டையாடி வெற்றி பெற போறார் வெள்ள குதிரை எறிவாரார் கலி வேட்டையாடி வெற்றி பெற போறார் உள்ள கலி எடுத்து உலகத்தை வாழ வைக்க உள்ள கலி எடுத்து உலகத்தை வாழ வைக்க வருவார் அருள் தருவார் வருவார் அருள் தருவார் தங்கு மணி முழக்கம் பாரு ஐயா தர்மபதி நோக்கி நீயும் ஓடு சங்கடங்கள் தீர வழி தேடு அந்த தங்கபதி சாமி ரொம்ப நாடு அந்த தங்கபதி சாமி ரொம்ப நாடு அள்ளி ஒரு கோலம் கொண்ட சாமி இந்த அழகுமதி நோக்கி வர சாமி அள்ளி ஒரு கோலம் கொண்ட சாமி இந்த அழகுமதி நோக்கி வர சாமி பள்ளக்கொடி மாமரமும் மண்டபம் அணிக்கிறவும் பள்ளக்கொடி மாமரமும் மண்டபம் அணிக்கிறவும் வளரும் பதி துணங்கும் வளரும் பதி துணங்கும் தங்கு மணி முழங்கும் பாரு தங்கு மணி முழங்கும் பாரு ஐயா தர்மபதி நோக்கி நீயும் ஓடு சங்கடங்கள் தீர வழி தேடு சங்கடங்கள் தீர வழி தேடு அந்த தங்கபதி சாமி ரொம்ப நாடு அந்த தங்கபதி சாமி ரொம்ப நாடு நல்லா கை தட்டலாம் நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம் ஆமா வீட்டுல உங்களுக்கு தான் தூக்கமே இல்லையே நேற்றைய தினம் நான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தேன் எவ்வளவு 8ஆம் நாள் ஒரு பெரிய சிறப்பு உண்மையிலே அங்கிட்ட அறிஞனகாத்த ஐயனார் கோயிலே கள்ளர் வெட்டுன்னு சொல்லுவாங்க அதுபோல சிதம்பரபுரத்தில் 8ஆம் நாள் ஒரு பெரிய பரிசு உலகம் முழுக்க அதை பார்க்கிற ஒரு நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது கண்டிப்பாக ஐயாவுடைய தலங்கள் அத்தனையுமே இன்று வளர்ச்சியிலே போய் கொண்டிருக்கிறது காரணம் எவரெவர் இருந்து மணியும் பண்ண வேணும் முக்காலடிக்குள் கனிமைக்கும் நேரம் கலியம் போயாம் பின்னோடிக்கும் நீ விடை வந்தாயே சிவனே உலக கடவுள் ஐயா சிதம்பரபுரத்திலே இருந்து அற்புதம் நடத்திக் கொண்டிருக்கிறவன் இறைவன் அவன் மனிதன் அல்ல மாயவன் ஐயா சொன்னார் எவர் எவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் இந்த முக்காலடிக்குள் தானே அவன் உலகந்தனாதவன் வாமனாக வந்து மகாபலியை கொட்டம் அடக்குவதற்காக இந்த உலகத்தை அளந்தவன் தான் இந்த அற்புதமான சிதம்பரபுரத்திலே அமர்ந்து வந்து வரலாட்சி செய்கின்ற நாராயணன் நாராவுடைய 10வது அவதாரமே சிதம்பரபுரம் ஐயா தான் அதுல மாற்றமே கிடையாது என்னடா கல்கி அவதாரம் தானே இவன் என்ன இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறான் கல்கின்னா என்ன
வெள்ளக்குதிரையில வீரவாள் கொண்டு வருவார்னு சொல்லியிருக்கு. அப்ப வெள்ளக்குதிரையில வீரவாள் கொண்டு வரணும்னா இந்த காலத்துல அவன் AK-47 பட்டன் சிஸ்டம் வரைக்கும் வச்சிருக்கான். தப்பு தட்டினா சட்டப்பட உலகத்தையும் அழிச்சிட்டு போயிடுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு குதிரையில வந்து வாழை வச்சுட்டு எத்தனை பேரை வெட்ட முடியும்? அப்ப அது என்ன தத்துவம்? நாராயண அவதாரம் தத்துவம். இது பெருந்தலாக படித்தவர்கள் படித்த இளைஞர்கள் இருக்கிற இந்த சிதம்பரத்தில் இது அறிய வேண்டிய ஒண்ணு. இன்னைக்கு எல்லாம் உலகத்துல ஐயா வைகுண்டரியா, ஐயா வைகுண்டர்னா உடனே ஒரு கூட்டம் எங்க தாத்தா எங்க பாத்தா கிடையாது. பார்த்தேன் சிரிப்பாரோடு நான் இருப்பேன், நான் கையிலோடு நான் இருப்பேன், காட்டி கொடுத்திடுவேன். பிடிச்சவங்க கூட இருப்பேன், பிள்ளை மாதிரி மடியில போட்டிருப்பேன். ஐயாவுக்கு இவ்வளவு பணி செய்கிற நீங்கள், ஐயாவுக்கு வரி கொடுத்து ஐயாவுடைய சொல் வைத்து இவ்வளவு பண்போடு இருக்கிற உங்களை மடி மீது போட்டு தாளாட்டுவேன். ஆனா வம்புதும்பு பண்ணவனே புகழ்ந்து கொண்டே சாமியடா. அதிசயம் நடந்த இடம் சாதாரண இடமா? சும்மா ஒரு இடம் வரும், அது ஒண்ணு பூத்த பூ, அப்புறம் ஆட்டு கூட மாதிரி பிடிச்சி அது பார்த்த உடனே ஆட்டு இடையும் குடை போல இருக்கிறது. அண்ணன் மக்கள் எல்லாம் ஓடோடி வந்து அங்கு அவர்களிட்ட தர்ம காசிலே திருத்தேரே உருவான ஒரு அற்புதம் நிறைந்த இடம். இது சாதாரண தலம் அல்ல, அவருடைய அருள் இன்றும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது மக்களே. அந்த இடத்துல ஐயாவுடைய பிள்ளைகள் பல பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா அது இந்த உலகத்தில் நீங்க பிறந்த புண்ணிய புண்ணியம் இந்த நிகழ்வு. அதிலே கலந்து கொண்டு சுரப்பி செய்கிற உங்களுக்கு எல்லா வளரும் ஐயா தருகிறார்.
பாட்டோட கேட்கும்போது கலைஞர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டு ஓசை ஒரு பெரிய கௌரவம். அந்த ஓசை கேட்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம், அவ்வளவுதான். அப்போ ஐயா கல்வி அவதாரமா இது நிறைய பேர் கேள்வி. அதனால்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். வெள்ளை குதிரை என்பது இந்த உலகத்தின் வேகத்துக்கும் குறிப்பிடப்படுவது. வெள்ளை குதிரை குதிரை என்ன வேகம். ஆமா, ஒரு குதிரை திறன், 2 குதிரை திறன், 5 குதிரை, 5 ஹார்ஸ் போட்டார், 3 ஹார்ஸ் போட்டார்னு சொல்றாங்க. அப்போ வேகத்துக்கு உதாரணம் அதுதான். ஆனா அந்த உலகத்திலே வேகமானது எது? எது மாவடிச்சாமி? இந்த உலகத்திலே வேகமானது எது? வேகமா போறது எது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே வேகமா போறது எது? சிரிக்கிறீங்க அவ்வளவு பேரும். ஏதாவது சொல்லுவோம் பார்ப்போம். ஐயாவுடைய பிள்ளைகள் பல காலத்துக்கு பிறகு சிதம்பரபுரம் ஐயாவுடைய திருநடையில அகிலத்திரட்டு அறப்பாட சாலை எல்லாம் நடக்கிறது என்று கேள்விப்பட்ட போது சந்தோஷப்படுகிறேன். முதல்ல நமக்கு தேவைதான். ஆமா, ஐயாவுடைய வேதங்கள் மக்களுக்கு புரியும், குழந்தைகளுக்கு புரியும். ஆமா, சண்டே கிளாஸ் அங்க போய் பிரியாணி திட்டு ஓசெல்லாம் போட்டு வந்துடக்கூடாது. நமக்குன்னு வேதம் இருக்குது, நம்முடைய படிப்பு இருக்கிறது, நமக்குன்னு படிக்கணும். அதுதானே நம்பி பிடித்திடுவோம். வேலை செய்தாலே ஈசன் வேலை முடியாதப்பா. கைத்தட்டு நீ துண்டை வாங்கி போட்டு எந்த கைத்தட்ட சொல்றேன்னு கேட்கற மாதிரி. அதனால என் அன்பான மக்களே, ஐயாவுடைய சிறப்பு நீங்கள் அறிய வேண்டும். அறிந்து தெரிந்து கொள்ளத்தான் இது. ஏதோ சாமி இல்லை. ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலும் என்ன சாமி கேட்கிறோம். ஆனா சிதம்பரபுரத்தில் இருக்குது யார்? நரசிம்மமூர்த்தியா? யார் இந்த நரசிம்மமூர்த்தி? எங்க இருந்து வந்திருக்கிறார்? எப்படி வந்தார்? இதை கொஞ்சம் நீங்க முடிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த உலகத்திலே சேர்க்கலாம். அதனால்தான் சொன்னேன், இந்த உலகத்திலே வேகமானது மனிதனுடைய மனம். எல்லாரும் களக்காட்டு சிதம்பரபுரத்தில் தான் இருப்போம். ஆனா அவங்க மனசு இங்க இருக்கா? சிவச்சந்திர கட்சியில் எத்தனை பேருக்கு மனசு இருக்கு? ஆமா, இங்க இருக்கிற தம்பிமார் மனசு எந்த ஜூலியட் மேல இருக்காளோ, ஆமா, அவன் எங்க இருக்காளோ, சிந்தனை தான் இருக்கும். முகம் தான் பார்ப்போம். ஆனா சிந்தனை சென்றாலும் நேரத்து வரைக்கும் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புனாலே அவன் எங்க இருப்பான்? லண்டன்ல இருப்பான். ஐயோ, மனசு இப்ப லண்டனுக்கு போயிருக்கு. வேகமானது மனம். அப்ப வெள்ளை குதிரை என்பது வெள்ளை மனம். வெள்ளை மனதோடு இந்த உலகத்துக்கு ஒருவன் வருவான். அவனுடைய வீரவாள், அவன் நாவிலே வருகிற வார்த்தை, அவன் நாவிலே தந்த சட்டம் இந்த உலக கதையை அறுக்குதா இல்லையா? ஐயா சொன்னார். ஐயா, இந்த உலகத்திலே கோடி சூரிய பிரகாச சுத்த வைகுண்ட ராஜர் நம்ம ஐயா. அவர் மாதிரி சுத்தமுள்ள உலகத்தில் எவரும் கிடையாது. அதனால அவரே வந்தார். அவர் நாவிலிருந்து வந்த வார்த்தை இருக்கிறது. அது எப்படி எல்லாம் நன்றி மரபாதே.
பொய்யரோடு அன்பு பொருந்தாதே. ஐயா சொன்ன கேட்கிறோமா? பொய்யே பேசாதவங்க கை தூக்க மாட்டான். வாழ்க்கையில பொய்யே பேசாதவங்க கை தூக்குங்கோ. ஏதோ குடும்பத்தில் பேசுற மாதிரி முகத்தை அங்க திருப்பப்படாது. இவ்வளவு நேரம் கச்சேரி பார்த்துட்டு இப்போ எக்கா நல்லா இருக்கா அண்ணாங்க பேசப்படாது. சொல்லுங்க, போய் பேசாதவங்க கை தூக்கல பார்ப்போம். ஒரு நாள் இல்லையா? கோபத்தை காட்டாதே, கோபமே வராதவங்க கை தூக்குங்க. கூட்டத்துல ஒரு ஆள் இருக்குதா? கடவுளே, இனி உனக்கு கோபம் வந்தா என்னத்தை கொண்டு போறோம்? இப்ப போகிற மாமியா மருமக ராத்திரி மூக்கு பிடிச்சி நிறுத்திடுவான். அப்படி எந்திரிக்கவே முடியாது. கோபமா இந்த வயசுல இனி கோபத்தை காட்ட முடியாது. காட்ட வேண்டிய வயசுல கோபப்படக்கூடாது. ஐயா பிள்ளைங்க போய் பேசக்கூடாது. போய் பேசுற கூட சேரப்படாதா? அப்ப நீங்க யாருமே கை தூக்கல. அப்ப உங்களுக்கு எனக்கு ஆமா, ஐயா சொன்னபடி நம்ம எல்லாம் நடக்கல. அப்புறம் ஐயா போய் கடவுளே உனக்கு கும்பிட்டேனே, ஒரு கோயிலை சுத்தி சுத்தி வந்தேனே, உனக்கு பால் வச்சேனே, உனக்கு பொங்க வச்சேனே, உனக்கு மாலை போட்டேனே, மொட்டை போட்டேனே. மொட்டையும் சாமிக்கேவா? கடவுளே, உலகத்திலே சாமிக்கு முட்டை போடுற கூட்டம் நம்ம கூட்டம் தான். இவ்வளவு சொல்லிக்கிட்டு ஏன் நாராயணா உனக்கு கண்ணவஞ்சி போச்சா? நம்ம அவர் சொன்னபடி நடக்கல, அவர் சொன்னபடி கேட்கல. சாபத்தை போடாதுன்னு ஐயா சொல்லிருக்காரு. தேசம் ஒரு கல்லு தட்டோம், ஏமா நாசமா போற கல்லு, அதுக்கு ஒரு சாபம். ஒரு முள்ளு குத்துறோம், இட்டு விழுந்து போற முள்ளு, அதுக்கு ஒரு சாபம். ஆக சாபங்கிறது வாயில வந்துகிட்டே இருக்குது. ஐயா சொல்ற சாபத்தை கூறாது. அதனால அப்ப நம்ம ஐயா சொன்னபடி கேட்கல. அதனால ஐயாவை குறை சொல்லாதீங்க. நமக்கு கிடைக்கல ஐயாவை ஏசாதே, பேசாதே, திட்டாதே. அவர் சொன்ன புத்தி படிக்க. பிள்ளைகளே, ஆடி கூட சொன்னோர்களே, கோடி பிள்ளைகளே, ஆடி கூட சொன்னோர்களே, ஐயாவோரை அவர் கும்பிடுங்கிறாலும் அந்த ஐயாவின் பொன்மொழியை கொஞ்சம் கேளும், நம்ம ஐயாவின் நல்வழியை நினைத்தாரும். அன்பு கோடி பிள்ளைகளே, ஆடி கூட சொன்னோர்களே, மாணிக்கை கற்கவில்லை, காவலியும் கற்கவில்லை, மாணிக்கவை கொண்டு பொங்கரிசி கோழி முட்டை பொறித்த கறி கேட்கவில்லை, தங்கமணி மாயவராய் என்ன கேட்டார். மாறாத அன்புடனே மக்கள் எல்லாம் கூடினவை அமரவை நாயகனார் உன்னை கேட்டார். அந்த மாயவரால் உங்கள் நல்ல உள்ளம் கேட்டார். வட்ட வட்ட சாலையில் வருகாமல் நீ இருக்க முட்டப்படியாத உண்டு துணையாக என்று பட்டயங்கள் தந்திடுவார் பயனாக. இந்த கெட்ட கறி மாறிவிடும் விரைவாக. அன்பு கோடி பிள்ளைகள், நோயும் இல்லை பெயும் இல்லை, நோயும் இல்லை பெயும் இல்லை, ரொம்ப ரங்க துன்பம் இல்லை, இல்லை என் நினைகள் எல்லாம் இல்லை.
கட்டு போகாதே நான் பெரிதும் எண்ணாதே அண்டி வந்த வேறையும் தள்ளி விடாதே ஐயா வைகுண்டரின் பிள்ளைகளை ஒப்பு செய்யாதே ஐயா வைகுண்டர் பார்க்கின்ற தப்பு செய்யாதே வாழை இரண்டு குலை ஈர்த்தது நாம வையகத்தில் வாரேடா ஒரு வையகத்தையாடே என்றார் அந்த வார்த்தையினை நம்பி வாருங்கோ மகளைகள் தட்டிடுவார் மனக்குறைகள் தட்டிடுவார் மகளைகள் தட்டிடுவார் மனக்குறைகள் தட்டிடுவார் மாடி மனை இடுவார் எல்லாம் தருவார் என்று மாறாத செல்வம் எல்லாம் வட்டி தருவார் மனம் மாறாத உள்ளத்தினையும் தருவார் பயந்திருந்து வாழ வேண்டாம் மனம் கலங்கி போக வேண்டாம் பாதுகாக்க நம்ம சாமி துணை உண்டு பயந்திருந்து வாழ வேண்டாம் மனம் கலங்கி போக வேண்டாம் பாதுகாக்க நம்ம சாமி துணை உண்டு ஐயான கரியிலே எல்லாமே தேசம் அப்பா ஐயான வைகுண்டரின் பாதம் தேடு நம்ம ஐயாவின் அன்பான நாமம் பாடு நம்மை வச்ச ஆயகரா நம்பி நம்மை காத்திடுவான் வேண்டாம் வந்து வீடு பண்ணு மகனே எங்களும் அன்புணை பண்ணு மகனே அந்த நம்பிக்கையில் வந்து வீடு பண்ணு மகனே அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகூல சான்றோர்களே அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகூல சான்றோர்களே ஐயாவும் நம்ம துணிந்தாலும் அந்த ஐயாவின் மொழிய கொஞ்சம் கேளும் நம்ம ஐயாவின் மொழிய எண்ணி பாரும் நல்ல கைதட்டுங்க, உஷாரா கைதட்டுங்க, கவலை பாருங்க. ஐயா சொன்ன அற்புதங்கள் இதுபடி நடந்தால் நம்ம ஐயாட்ட சண்டையும் போடாண்டாம் சத்தம் போடாண்டாம் நம்ம கேட்டதெல்லாம் தருவார், உண்மையிலே தருவார். அவருடைய பிள்ளைங்க பெத்த அப்பா சொல்ல கேட்டு பிள்ளைங்க நடந்தா அந்த அப்பா அள்ளி அள்ளி தரமாட்டான் தருவார். இப்ப எல்லாம் கேட்பா வாழ்க்கையில யார் சொல்ல கேட்கிறானோ இல்லையோ 4 பேர் கேட்கவே மாட்டான். அது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒண்ணு நம்ம பெத்தது சொல்லு கேட்கும், கேட்காது. உண்மை சொல்லுங்க, ஏன் அக்கா மாற உண்மை சொல்லுங்க. நம்ம பெத்த பிள்ளைய நம்ம சொல்லி கேட்க டாட்டாவையே காட்டுக்க. அது பயலா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கேட்கும். நடையில உட்காந்துக்க நீ மட்டும் சொல்லமா படிக்கப்படாத பிள்ளை செல்ல போட்டு நோண்டிங்க நீ மட்டும் பார்க்கலாமா? பிள்ளைங்க அப்படி இருக்கா இல்லையா? இனி பயல பெத்தப்ப பேசவே முடியாது. பேச முடியும்? ஏ எங்க போற? எங்க போற? சொல்லி சும்மா எங்க போற எங்க போற கேட்கவே கூடாது. அப்புறம் நான் வேற மாதிரி கேட்க வேண்டியது. ஏதோ அவரு சின்ன வீட்டுக்கு போன மாதிரி இவங்க கேட்ட மாதிரி. என்ன சரி சங்க கூட்டம் ஒண்ணு நம்ம பெற்றது கேட்க. அப்ப 2வது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மள பெற்றது. நம்ம அப்பா தாக்கிட்ட நம்ம சொன்ன இவர் வந்துட்டு எனக்கு புத்தி சொல்லு. ஆமா 3வது யாருங்க? அத நமக்கு வாட்சு கேட்கணும். கேட்காது. புருஷன் சொல்லி பொண்டாடி கேட்க மாட்டா, பொண்டாடி சொல்ல புருஷனை கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க நமக்கு கணவன் சொல்ல மனைவி கேட்கும். எல்லாம் வெளியில தலையை ஆட்டிக்கணும். ஆமா கேட்பாங்க. அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஓசிக்கா வந்தான் 3 லட்சமும் 30 பவுனும் வாங்கிட்டானே என்ன கேட்டுட்டு வந்தான். அதானே அவன் சொல்லுது நான் கேட்கணும். நிலைமை எங்க போறது? அவ்வளவுதான். கணவன் மொழி கரகமொழி பேசாத
எல்லாமே போச்சு. இப்படிதான் நிலைமை. ஆண்டவனே இந்த உலகத்துல இப்படி சொல்லி கேட்காம இருக்கிற போது நாம யாரை குறை சொல்ல முடியாது. அதனால ஐயாவுடைய அகிலத்திரத்தை படிச்சு அதுல என்ன இருக்கிறதோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே போதும். அந்த அற்புதம் கிடைக்கும். யாரோ அல்ல நாராயணன் நாராயணி மாயண்டி ஆண்டவன் யாருடைய உடலுக்குள் பிறந்திருந்தால் அவர் மனிதன். ஆண்டவன் நாராயணன் யாருடைய உடலுக்குள்ளும் பிறக்கவில்லை. திருச்செந்தூர் கடலுக்குள்ளே பிறந்தவன். அவன் அற்புதமான இறைவன். அந்த இறைவன் தான் சிதம்பரபுரத்திலே இருக்கிற ஆதி மூல பரம்பொருள் நாராயணன். யாரோ அல்ல, உலகத்தை காக்க வந்த அற்புத பரம்பொருள் கடலுக்குள்ளே உயிர்த்தானே.
சுமாரி உலகமெல்லாம் யாரு ஐயா சொல்லலாம் மொச்சோவிக்கும் நரகவிக்கும் ராசனுக்கும் வாசலுக்கும் ஐயா செய்ய வந்த நாராயணன் எங்கும் நிறைந்தவர் ஏகமயமானவர் நமக்கு உதவி செய்ய வந்தவர். விழுந்தா கையை பிடிச்சி தூக்கதான் வந்தாரு, மொத்தமா தூக்கி காப்பாத்தாருன்னு நம்பாதீங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? உனக்கு 6 அறிவு தந்திருக்காரு, எல்லா வாக்கியம் தந்திருக்காரு, நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி, நல்ல பிள்ளைங்க, நல்ல குடும்பம்னு தந்திருக்காரு. இதை வச்சு வாழ தெரியலன்னா அப்ப தெரியாம ஆண்டவா ஆண்டவானா எங்க போறது? நம்ம தான் பைபாஸ் ரோடு போட்டிருக்குன்னா அதுக்குள்ள கோட்டுக்குள்ள போனது நல்லது. எல்லாம் எனக்கு போனா மூட்டிக்கிட்டு தான் போலாம். உண்டா இல்லையா? வழியை தான் ஐயா தருவார தவிர தேடி பிடிக்கணும். அவர் தான் சொல்றாரு, புத்தினா புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பான்னு அவரே சொல்லிட்டார். நீயே பிழைக்க மதி தேடிக்கா. உனக்கு 6 அறிவு தந்திருக்கிற, ரோடு போட்டு தந்திருக்கிறேன், வண்டி எப்படி போனா கடைசி வரைக்கும் போலாம் நினைச்சு ஓடிக்கா. அவதான் தர முடியும். லைசன்ஸ் தந்திருக்கேன், ஓட்டுறது நீதான். நம்ம கண்ண முடிவு ஓட்டிட்டு போது கீழே வந்து கலந்து கடவுளை கூட சொல்லலாமா மக்களே? அதான் சொன்னார், புத்தியினால் கெட்டவரை பிழைக்க மதி தேடுங்கப்பா. ஐயாவுடைய வாழ்வு, ஐயாவுடைய வேதம், ஐயாவுடைய வாக்கு நமக்கு சுதந்திரமான சிறப்பை தந்திருக்கிறார் மக்களே. அந்த சுதந்திரமான சிறப்பை தந்தவருடைய அற்புதத்தை உணர்ந்தால் வரும். கஷ்டம் வரும், நோய் வரும், சாமியை கும்பிட்டா வருமா? வரும். எல்லாருமே இந்த கும்பிட்டு ஒழுங்காவா நடக்கும்? நம்ம தான் சொல்லிட்டோமே, போய் பேசுறோம், கோபப்படுறோம். ஆசை 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 இல்லாத மனுஷனே கிடையாது. பேராசையே இருக்கும், ஆசை எல்லாம் இருக்கு. அப்புறம் ஐயா காப்பாற்ற, ஐயா கையை விட்டுறாரு சொல்லக்கூடாது. அவர் சொன்ன மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கிறோம். என்ன செய்யறோம்? பயந்து இருந்து நீ பணிவிடை செய்தாய், ஆனா உயர்ந்த குடியாவாய், உயிர்ப்பாய் என் மகனே என்பது பயந்து இருந்து பணி செய்யறோம். அதற்காக உங்களை உயர்ந்த குடியாக்கி ஐயா உயர வைப்பான். என்ன செய்யணும்? அவருடைய நாமம் மறக்கவே கூடாது. ஐயா சிவ 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 சிவா, சிவ 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 சிவா, ஐயா சிவ 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 சிவா, சிவ 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 சிவா. ஐயா சிவசிவா அரகரா என்ற அற்புதத்தை உணர்ந்து அவருடைய பணியில நடந்தால் சிறப்பு கிடைக்கும். ஐயா ஐயா எல்லா மக்களும் கேட்கிறார். இப்போ 2 கிறிஸ்தவ சந்திச்சா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் கிருபையா நல்லா இருக்குன்னு சொல்றோம். 2 இஸ்லாமிய சந்திச்சா சலாம் அலைக்கும், அலைக்கும் அஸ்ஸலாம். முதல்ல ஓகேவா, நல்லா இருக்கே அப்புறம் கேட்கிறான். ஆனா இந்துக்கள் 2 சந்திச்சா என்ன சொல்லுவோம்? ஏதாவது சாமி பேரை சொல்றோமா? ஏய் நல்லா இருக்கியா, சொல்ல மாட்டேன், நல்லா வச்சிருக்கா, கேட்காம நல்லா வச்சிருக்கா, மூத்தரமா நல்லா வச்சிருக்கா, கைட்டு சாமி நல்லா யாராவது சொல்றோமா? இல்லையே. ஏன் நமக்கு சாமி இல்லையா? நாம தான் நம்முடைய நாமத்தை தொடாமல் கிடக்கிறோம். அதனால்தான் இந்து தர்மத்திலே ஒரு புரட்சி, இந்து தர்மத்திலே ஒரு எழுச்சி. இந்து தர்மம் கீழே விழுந்தவனால் அதற்கு அற்புதமாக எழுந்ததுதான் ஐயாவளி என்ற ஒரு அற்புதமானது. அதிலே மாற்றமே கிடையாது. ஐயாவுக்காரங்க 2 பேர் சந்திச்சா உடனே ஐயா உண்டியா, ஐயா உண்டு 2 பேர் சொல்றோமா இல்லையா? எங்கே உண்டு? உன்னில் உண்டு, என்னில் உண்டு, எல்லா இடமும் ஐயா உண்டு. எங்க சொல்லுங்க? ஐயா உண்டு. ஐயா தூங்க, ஐயா உண்டு. எல்லாரும் உண்டு, ஐயா உண்டு. நல்லா கை தட்டணும், யாரும் ஆடி வைப்பார். எல்லாரும் சேர்ந்து கேட்டு பார்க்கலாம். ஒரு எழுச்சியாகட்டும். ஐயா உண்டியா. ஒரு அழகு
பத்தல, ஒரு உற்சாகமா இருக்கும்போது எவ்வளவு வெறித்தனமா இருக்கு. ஐயோ கடவுளே, கொஞ்சம் முந்தைய வாகனம் வர முடியாது ஒரு இடத்துல வச்சு அண்ணன் முடிக்க போயிருந்தேன். அங்கிட்டு ஒரு சத்தம் கேட்டு பாதை எந்த கூட அங்க நகை நட்டோட எவ்வளவு அம்மா மாதிரி இருக்கும், அவ்வளவு அம்மாவா என்ன கழுத்து. அதை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. நமக்கும் கூட்டம் கூடுது, எல்லாம் கூட்டமாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் விதப்படி விளையிலையே. அப்படி ஒரு உற்சாகம், அப்படி கை கட்டினா அட்டாக் வராதான், அட்டாக்கே வராதான். ஆமாம், மேமூச்சு கிமூச்சு வாங்க, நாலு படிக்க அப்படி யாரெல்லாம் மூச்சு எடுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ கை தட்டுங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு நோயே கிடையாது. எல்லாரும் ஒன்று போல ஐயா அப்படியா ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, நாயகனே ஓடிவா ஐயா, அடிவா ஐயா, அடிவா ஐயா, அந்த தண்டவாய் அடிவா ஐயா. எல்லாரும் ஒன்று போல ஆமி உற்சாகமா. மண்டோர் முறைதி இருக்க ஓடிவா ஐயா, உனக்கு மண்டோர் விருதி இருக்க ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயா, மனசஞ்சாரங்கள் ஓடினாலே ஆடிவா ஐயா, பொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா, பொல்லாத வைகுண்டனே ஓடிவா ஐயா, மன்னால விரதிக்க ஓடிவா ஐயா, கண்ணாத வைகுண்டனே ஆடிவா ஐயா, ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா, ஆடிவா ஐயா, ஆடிவா ஐயா, ஆனந்த தாண்டவரே ஆடிவா ஐயா. இப்போ உங்க கைத்தட்டுக்கு இந்த பாட்டை எப்படி பாடம் தெரியுமா? ஓடிவா ஐயா, ஐயா சொல்லிட்டானே சண்டாளன் கையை தட்ட சொல்லி. இன்னைக்கு பழக்கமாக 38 மேடை அந்த மேடைக்கு வந்தவன். நமக்கு ரொம்ப தெரிஞ்சது சொல்றானேன்னு கடமைக்கு கட்டப்பட்ட உன் கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் அத்தனையும் சிதம்பரத்திற்கு நாதன் இன்று இங்கே இப்போதே தீர்த்து வைக்கிறான். இன்னொரு அற்புதமான நிகழ்வு தாயே. எந்த இடத்துக்கு போனாலும் நாவிலே இருந்த நாராயணன் எடுத்து வைக்கிற வார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. இந்த நாமத்தை ஒரு தடவை 2 தடவையா உச்சரித்திருக்கிறேன். 10,000 ஏழைகள் தாண்டி இருக்கிறேன் என்றால் இந்த நாவிலே இந்த நாமம் எத்தனை முறை நான் தியானம் பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்கள். அதற்குள் வாழ்க்கொண்டு அந்த அற்புதத்தோடு ஐயா வாழம் கொஞ்சம் வழி கொடுப்போம். கொஞ்சம் முன்னுக்கு வாங்கலாம், கொஞ்சம் முன்ன வாங்க, தங்கச்சி மேடம் கொஞ்சம் முன்ன வாங்க. ஐயா வாகனத்துக்கு கொஞ்சம் வழி கொடுங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க. மேல மேல ஐயா மேல மேல கொஞ்சம் முன்னால வந்து உட்காருங்க. அங்கே மக்கள் இடம் இல்லாமல் இருக்காங்க. முன்னால கேப் நிறைய கிடக்கு, இடத்துல காலியாக விட்டுறாங்க. அடுத்தும் பட்டா போட்டு போயிடுவேன். ஒரு நாளுமே நம்ம இடத்த விட்டு கொடுத்துடக்கூடாது. விட்டணும் வெயி அடுத்த பட்டா போட்டுருவான். அந்த நிலைமைக்கு விடக்கூடாது. இன்னைக்கு நிலம் அப்படித்தானே. கொஞ்சம் உறஞ்சு போய் யாரையாவது என்னென்னமோ பட்டம் போட்டு போகிறான். வைகுண்ட சாமியை வந்து வச்சு விளையாடி முதல் சேர்க்கிற கூட்டமே ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கு. அந்த நிலைக்கு போட அப்படிதான் கொஞ்சம் முன்னால் வந்துருங்க. கலகா பாருங்க. உங்க வீட்டு கஷ்டங்களை நான் மறந்துக்கணும். சிவச்சந்திரன் ஏதோ சொல்றானே, ஐயா சிதம்பரம் கொடுத்த ஐயா பெரிய அற்புதம் நடத்துகிறவர், அவர் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறோம். நிச்சயம் இந்த நேரத்தில் நம்முடைய துன்பம் போகும், துயரம் போகும், கஷ்டமெல்லாம் போகும் என்ற நம்பிக்கை எல்லா மக்களும் மனப்பூர்வமா கைதட்டி இந்த பாடல முடிஞ்சா பாருங்க. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா, ஆடிவா ஐயா, ஆடிவா ஐயா, ஆனந்த தாண்டவரே ஆடிவா ஐயா.
புசடி முச்சந்தி யாராலும் அறிய முடியும். இந்த உலகம் முழுமைக்கும் அவருடைய திருவடிக்குள்ளே இருக்கு. வேறு வேறு அமுக்கு நேரம் வை ரஷ்யா போக்கும், சுண்டூர்ல அமுக்கு நேரம் வை அமெரிக்கா போக்கும், உப்பு குத்தி அப்படின்னா வை மொத்தமே போக்கும். ஆக அவன் காடுக்குள்ள இருந்துட்டு நான் ஆனா முடிச்சு அழகிற மனிதர்கள் ஏன் மதம் பரிசு ஓ மதம் பரிசு ஏன் ஜான் பரிசு ஓன் ஜான் பரிசு நீ பெரியது நான் பெரியது நீ பெரியது நான் பெரியது நிறைய அற்புதங்கள் ஐயா செய்து கொண்டே இருக்கிறார். உடனே கிடைக்கலன்னு வருத்தப்படாத தாயே. நாம படிக்கிறதா கொடுப்போம். சரவணா ஸ்டோர் சொந்தத்துல ஒரு தங்கை எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு சகோதரி சொல்லுவார். நான் எது எடுத்தாலும் என்னோட கேட்டே செய்வேன். நான் ஐயா கிட்ட உத்தரவு கேட்பேன், ஏடு பார்ப்பேன். அது சொல்ற வழக்கங்கள் உண்டு. ரொம்ப அந்த குடும்பங்கள் அதிகமா ஐயா கிட்ட ஒட்டாது, உங்களுக்கு தெரியும். அந்த கௌரவமான ரொம்ப கௌரவமான குடும்பங்கள். ஆனால் அதுல இருந்து ஒரு சகோதரி கேட்பா அடிக்கடி. அப்போ பையனுக்கு பொண்ணு பார்க்கணும். ஓகே ஐயா நிச்சயத்தபடி இருக்கிறது பெங்களூர்ல. அப்புறம் சொல்லுவாங்க கல்யாணம் நடக்கட்டும் நல்லா இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே போய் என்ன வருஷம் ஒன்று ஆகும், குழந்தைங்க வந்து ஒன்றும் இல்லையே. ஐயா தருவா நான் வந்து ஏட்ட நல்லா நம்புவேன். ஏட்ட புரட்டி அப்படியே பார்க்குற நேரத்தில் நீ உன் சொந்த வீட்டில் இருந்தால் அவங்க குழந்தை கிடைக்கும்னு நிறைய பேர் என்னை பார்த்து சிரிச்சான். குழந்தைக்கு வீட்டுக்கு என்ன இருக்கு, ஐயோ வீடு மாறினா கிடைக்குங்கிறாங்க. அதுல நிறைய அதிசயங்கள் ஐயா நடத்துகிறார். கிடைக்கும். ஒரு வீடு போடணும், கல்ல போட்டோம் கொடுத்தோம் கட்டி எடுத்து போன வருஷம் தான் அந்த வீடு தரும். கிட்டத்தட்ட வீடு ஒரு 1.25 கோடிக்கு காணும். அவ்வளவு தூரம் போயிட்டு நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்கு. என்ன குழந்தை கிடைக்குமா? 4 வருஷம் ஆயிட்டுனே. 4 வருஷம் என்ன ஒண்ணுக்கு டபுளா தந்துட்டு போறாரு. அவ்வளவு தாண்டி சிரிப்போட சிரிப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். போன முதற்கிழமைக்கு அவளுடைய மருமகளுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இரட்டை குழந்தைகளாக பொய்யான சாட்சி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நான் இதெல்லாம் மேல மேலையா சொல்றது கிடையாது. ஏன் சொல்றேன்னா ஐயா தருவதை எவனாலும் தடுக்க முடியும். நீ அவருடைய பிள்ளையாக மாற, நீ அவரை நம்பி பிடி. தொட்டு பிடியாது வேற இடத்தை பிடிச்சா பத்தி இறுக்கி இழுக்கணும். எல்லாரும் இருக்கியா இழுப்போம். முன்னால் இருக்க 10 பேர், அந்த சைடு 10 பேர், இந்த சைடு 10 பேர், அவங்க தான் இறுக்கி இழுக்கிறது. மீதி எல்லாரும் படத்தை எப்படியாவது தொட்டணும், ஒட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்போம். இழுக்கவே விட மாட்டான். சரிதா உண்டா இல்லையா? உண்மையை சொல்லுங்க மகா, மனசார சொல்லுங்க. அதான் பற்றி பிடிக்கிற வழக்கமெல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஏதோ தொட்டோம் அப்படிதான் நடக்கிறோம். தொட்டு பிடியாதே சிதம்பரபுரத்து இறைவனை ஏதோ வந்தோம் பார்க்கணும் போகாதே. பற்றிப்படி ஐயாவுடைய தலத்துக்குள்ளே ஆணவத்தோடு வந்தவர்கள் யாரும் தண்டனை அனுபவிக்காமல் சென்றதே இல்லை. அவன் யாரும் நினைக்கிற குடல் தோண்டி சாமியடா. அவன் அப்படிப்பட்டவன் சாதாரண நிலையில் மகாபலியனுக்கு பேரானவன். தேவர்கள் எல்லாம் அடிமை செய்கிறான். ஆமா யாருமே நமக்கு இருக்கிற. ஏன் அவன் பெற்ற வரம் ராத்திரியும் சாக மாட்டான், பகலையும் சாக மாட்டான், வீட்டுக்குள்ள சாக மாட்டான், வெளியிலையும் சாக மாட்டான், ஆகாயத்திலும் சாக மாட்டான், பூமியிலையும் சாக மாட்டான். மனிதனாலும் சாக முடியாது, மிருகத்தாலும் சாக முடியாது, எந்தவித ஆயுதத்தாலும் சாக முடியாது. இப்படிப்பட்ட வரத்தை வாங்கினவன் எப்படி இருப்பான்? கடவுளே நான் தாண்டா. அன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன், நான் தான் கடவுள், நான் தான் கடவுளுக்கு வாரிசு, நான் தான். அன்னைக்கு எல்லாரும் அடிச்சுக்கூட முடிச்சுக்கூட என்னென்னமோ செய்யறோம். ஆனா உலக கடவுள் யார் தெரியுமா? சிவசிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியும் அவர் பெரியவர்.
நம்மெல்லாம் யாரு? எங்கேயுமே இல்லாத நிலை நம்முடன் இருக்கிற மக்களை. நீங்க என்ன சிதம்பரத்தில் இருக்கிற சாமி தான் திருப்பதியில் இருக்கா, சிதம்பரத்தில் இருக்க ஐயா தான் சிதம்பரத்தில் இருக்க ஐயா தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார். அப்ப மதுரையிலே அவர்தான். நீ இவரை கும்பிட்டா எங்கேயும் போக வேண்டாம். இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். இங்கேதான் சுடலை, இங்கேதான் இசைக்கு. நீ இசைக்கியா கும்பிட்டு பாரு, இசைக்கு நிற்பாங்க. உன் குலசாமி சுடலையா இருக்கும், ஐயான்னு கூப்பிட்டு பாரு, சுடலை முன்னாடி நிற்பார். அவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து நான் தருகிறேன் மகனே. ஏம்மா ஏன் கோவத்திலே போறே? பையன் அழாம தானே இருக்க. பையனா பொண்ணா? அவன் அழாம தானே இருக்குது. அதனால அங்கங்க சுட்டக்கூடாது. சொல்லு இல்லையா? ஒரு கடையில் போய் செருப்பு வாங்கணும், ஒரு கடையில் போய் பருப்பு வாங்கணும், இன்னொரு கடையில் காய்கறி வாங்கணும். இது 3 நாள் கடைக்கு அலையதை விட மொத்தமா ஒரு கடையில் போயிட்டா கீழ் மாடியில சோப்பு, மேல் மாடியில துணி, நகை மாடியில நகை எல்லாத்தையும் எடுத்து போயிடலாம். அப்படித்தானே? எந்த மாடிக்கு நம்ம ஒரே மாடி இருக்குது. கணக்கான சிதம்பரம் ஐயாவுடைய கருவறை. அவரை தொட்டா நீ அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமம். இதை கேட்டவங்க நிறைவேற்றுள்ள சிவச்சந்திரன் ஆணம் முடிச்சாங்க. ஆன வந்த எங்க அப்ப நாராயணன் கொடுத்த உயிர், அவர் இருக்கிற வரைக்கும் அவரே அனைத்துக்குமானவர், எவருக்கும் அல்ல. கை கொண்டோரு கேட்பதையும் ஆடுவது அல்லாமல் கை கொண்ட மற்றோருக்கு புத்திரயம் நன்றாரே. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற அப்பன். அந்த அப்பனுடைய திருநிலையில திருவிழா நடக்குன்னா உலக தெய்வங்கள் எல்லாம் இப்ப இங்க வந்து இருக்குது. ஐயாவுடைய தனிதானத்துல உலக தெய்வங்களாக எங்க
கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? உங்க ஊரை பத்தி பாடுறதில்லை, உலகெல்லாம் கேட்கிறாங்க. சுதந்திரம் எங்கே இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பதிகள் எல்லாம் உலக பிரசித்தி பெற்றதாக வர வேண்டும். உலகம் முழுமைக்கும் ஐயாவளி இருக்க வேண்டும். ஒற்றை நாம கொடி உலகம் எல்லாம் பறக்க வேண்டும். அதுதானே பேராவல். அந்த ஆவலோடு தான் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சாட்சியை இந்த கலக்காடு சிதம்பரத்திலே கூடியிருக்கிற என் நண்பான ஐயாவளி மக்கள் இதே பெரிய சாட்சி தானே. எங்கு சென்றார் எப்பவும் ஐயா உடனே இருக்கிறார். அதனால சொல்ல நம்பி நம்பி பிடித்தவருக்கு நல்வழி தருகிற நாராயணன். அந்த நாராயணன் யாரும் இல்லை, நாம சாதாரண இல்லை. நான் மேடையாக சொல்லுவேன், நம்மளை நாம உணரணும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தார் என்று விவிலியம் சொல்கிறார். அதுபோல ஐயாவுடைய வழிபாடு நாம் எப்படி வந்தோம் என்பதை இந்த உலக மக்களுக்கு எடுத்து வைக்கிறதே தெரிய வேண்டும். அல்லவா துரியோதனர்களை அழித்தார். அப்ப அழிச்சார். அவன் ஒருத்தர் அப்பவே சொன்னேன், இரணியை இவ்வளவு வரம் வாங்கினவே அழிய மாட்ட காரணத்துல செஞ்சான். ஆனா அவனும் அழிஞ்சான்ல, இரணியும் அழிஞ்சான்ல. எங்க உடைக்கு இருக்கோ அதை பார்த்து அடிப்பார். அதனால ஐயா கிட்ட பெரிய பில் போட்டு போய் கேட்கப்படாது, லிஸ்டே போட்டுருவான். கோயிலுக்கு போய் கடவுளே நம்ம தான் கட்டுவோம், நம்ம தான் எல்லாம் பண்ணுவோம். கடைசி அவர்கிட்ட போய் கேட்போம், ஆமா எனக்கு நல்ல வேலையை கொடு, பணம் நிறைய கொடு. எங்கள் ஊர் குளத்தை தூர் வாங்கும் போது 2000 ரூபா கட்டு 40 லட்சம் கடந்திருக்கு ஐயா. சண்டாலம் வீட்டுக்கு ஒரு கட்டு போட்டு இருக்கப்படாது. நான் மேடையா சொன்னேன், யாராவது 2000 ரூபா கட்டு இருந்தா ஐயா ரெட்டாப்பட்டு நாராயண ஐயா கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லுங்க ஐயா. ஆமா 2000 ரூபா கட்டு இருந்தா ஓலை குடிசை பார்த்து ஒரு கட்டா போட்டு போச்சுங்க ஐயா. நவராத்திரி பார்த்து செல்ல கண்டா நான் மாற்றி தரமாக்கா, நமக்கு அது கல்விக்கு. ஆனா செண்டெல்லாம் குளத்துக்குள்ள கொண்டு போட்டிருக்காங்க. எங்க ஊர் குளத்துல அதை பார்த்தா நமக்கு கொதியா இருக்கு. நான் சொன்னேன், ராத்திரியா அரசம்பரிகையா போட்டிருக்கோங்கப்பா. ஒருத்தரும் போட மாட்டாங்க, ஆமா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, உனக்கும் கொடுக்க மாட்டாங்க. உண்ணாம திங்கவும் மண்ணாக போட்டுருப்பிருக்கான். பார்த்தியா அந்த கட்டுகளை என்ன ஞானம் இருக்கு. நம்ம ஐயா கிட்ட இருந்தா கூட ஏதாவது கிடைக்கும், நம்மகிட்ட இருக்கா? எங்க அது தாளை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மக்கா யார்கிட்ட இருக்கா? இருந்தா பட்டாண்டலா வாகனம் செய்யறதுக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இளைஞர் பெருமக்கள் நிர்வாகத்தை கையிலே எடுத்து இந்த உண்மையிலே ஐயாவளியிலே இளமையானவர்கள் சிறப்போடு வந்து கொண்டிருக்கிறார்கள், படிக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். நான் இத்தோடு வயசுல சொன்னதை இன்று என் இளைய ரத்தங்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். கேட்கலாம், ஆனா கலாச்சாரத்தை மறக்காம கேட்கறான். வாகனமா எடு, தேரா எடு, இதெல்லாம் இப்படி இருக்கும். ஆனா ஐயா அதை மட்டும் சரியா சொல்லு. இப்ப எல்லாரும் சுத்திக்க ஆரம்பிச்சுட்டா. இன்னும் இந்த பிள்ளைகள் வச்சுட்டு குண்டு சுட்டிகளை குரல் ஓட்டலாம் நடக்காது. நான் வந்து நினைப்பேன், நம்ம மக்கள் சேராதா, நம்ம வாதாடுறதுக்கு மக்கள் நிறைய பேர்கள் கிடைக்க மாட்டார்களா என்று எண்ணுவேன். ஆனா ஐயா சொன்னாரு, வாதாடி இளைஞர்கள் துடிப்போற பேஸ்புக்க பார்த்தா ஐயாவுடைய வழிபாட்டுல இது என்ன கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி கேட்க கேளாம இருந்த கேடுகள் உங்களுக்கு. அதனால கேளுங்க. இந்த மாதிரி உங்க ஊரையும் இளைஞர்கள் வந்து 10ஆண்டுல வாகனம் எடுத்திருக்காங்க. ரொம்ப காசு பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. வாகனத்துக்கு கொடுத்தவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க பார்ப்போம். இந்த கூட்டத்துல 10ஆண்டுல வாகனம் செய்யறதுக்கு தர்மம் கொடுத்தவங்க கை தூக்கும் போடணும். அவ்வளவுதானா? நீங்க யாரும் கொடுக்கலையா? அது உடனே கொடுங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க, பிள்ளைங்க கொடுங்க, கூப்பிட்டு கொடுங்க. வாகனம் நல்லா இந்திர வாகனம், இந்திர விமானம் சிறப்போடு இருக்கிறது. பொதுவாக 10ஆண்டுலன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளை அப்படி தூக்கி போகும்போது எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு தெரியுமா? இந்திர விமானம் ஒரு ஊருக்குள்ளே வருகிறது என்றால் நாம் அனைவரும் தேவேந்திர பதவியை பெற்றவர்களாக மாறுகிறேன். ஐயாவுக்கு உகந்த வாகனம் இந்திர வாகனம். அந்த சிறப்பு நம்ம ஊர்ல வந்திருக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தர்மம் கொடுங்க. அந்த தர்மம் உங்க கணக்குல இருக்கணும். தர்மம் செய்கிற பேருக்கு ஐயா எல்லா சிறப்பும் தருகிறார். அந்த சிறப்போடு நாம் சிறப்பு செய்வோம். கிளம்பியாச்சா? சீக்கிரம் எல்லாம் வந்தாங்க.
அப்போ யாராவது கேட்டீங்களா இரணிய என்ன ஆனான்னு? ஏதோ சொல்றாரு கேட்போம். அப்படி இருக்கக்கூடாது, கேட்கணும் மக்கா, கேள்வி கேட்கணும். அந்த இரணியம் தான் ஆணவத்தோடு இருந்தவனுக்கு எதிரி வேறங்கி முடிக்கிற அவன் பெத்த பிள்ளை. அது சொல்லிச்சா இல்லையா? எங்க இருக்காரு? எல்லா இடமும் இருக்காரா? அதான் எங்க இருக்கிறா? நம்ம தான் தினமும் சொல்றேன். வைக்கும் நரகே வைக்கும் இந்த கதையெல்லாம் விடாத, சாமி இருக்கிறத சரியா சொல்றாங்க. இதை எங்க சொல்ல முடியும்? அதான் நம்ம ஐயா இருக்கிறமே, உங்க உண்டு எனக்கு உங்க தன்னை நீ அறிவாயா அவன் சொன்னா உனக்குள்ள இருக்க அவன் தான் எனக்குள்ள இந்த ஜோலியெல்லாம் வைக்கடா எங்க இருக்கான்னு ஒரு குறிப்பிட்ட சொல்லு. எல்லாரும் இருக்கான், எல்லாரும் பார்க்கப்பட்டதெல்லாம் நீக்கமரம் நிறைந்திருக்கிற பரம்பரை எங்கன்னு சொல்லுவோம். அங்கிருக்கிறான், இங்கு இருக்கிறவன், காற்று இருக்கிறான், வீடு இருக்கிறான், உண்ணி இருக்கிறான், என்ன இருக்கிறான், இன்னும் இந்த தூணில் இருக்கிறான். இல்லை, இந்த தூணில் இருக்கானா இருக்கானா? இந்த கெட்ட பயில தான் கேட்பான், கடவுள் இருக்காரோ? இப்ப நிறைய பேர் சாமி வந்துருமா? ஏய், உங்க ஆச்சாரத்தை நாங்க கெடுக்கல, எங்க ஆச்சாரத்துக்குள்ள நீங்க வராதீங்களா? வராதீங்க, எங்க ஆச்சாரத்தை கெடுக்காதீங்க. அதான் நாங்க எங்க சாமிக்கு இப்படிதான் மணி அடிக்கணும், இப்படிதான் பால் ஏற்படும், நீ மாட்டுக்கு வந்துடு, அதை இப்படி நியமிச்சாயன்னு கேட்கலாமா? கூடாது. ஆலய வழிபாட்டுக்குள் யாரும் நுழையக்கூடாது. நம்ம சாமி கூட நேற்றை அதிசயத்தை பார்த்து மெய்மறந்து இருக்கிறேன். இங்கிருந்து அங்கிட்டு போய் அந்த தண்ணிக்குள்ள ஓடுற அழகும், அந்த வாகனம் போகிற ஒரு சிறப்பு அதை பார்க்கின்ற சுற்றி கூட்டமாக இருக்கிற நீங்களும் ஐயோ சிதம்பரம் உலக ஏற்றிலே வரம்பர போகிற இன்னைக்கு நினைக்கவில்லை. அடுத்த 8 லட்சம் மக்கள் கூடக்கூடிய இடமாக சிதம்பரம் ஆகிறது. மற்றதே என்ன என்னன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வளவு சிறப்பு இருக்கு மக்கா. அந்த நிரப்புல ஆனந்தமா கேள்விட்ட பயில இருக்கானா ஆனா பிரகராத இருக்காமலே என்னை பொறுத்த அப்படி சொல்லு. அதுல இருக்கான் உடைச்சு நம்ம வைகுண்டருக்கு பதவி வாழ்வது வைகுண்டமற்றோருக்கு புத்தி. இங்க இருக்கிற மக்களுக்கு அந்த நம்பிக்கை வேண்டும், அந்த உறுதி மாற்றமே இருக்கப்படாது. அவன் சொன்ன உடனே இறைவனை நினைக்கிறான், பாப்பனே சாமிதா இருக்காரா இல்லையா பாப்பன்னு கதாயுதத்தை அப்படி தூண ஓடி அடித்தான். அங்க என்ன நடக்கிறது? கல்லை பிறந்த கணபதி நாராயணம் சட்டை பிறந்து திருமுடிசேரி பிளந்த கணபதி நாராயணன். கணபதி இல்ல, எல்லாரும் நாயக சதுர்த்திக்கு உடனே போட்டுருவான் நம்ம ஆள Facebookல. கொல்லை பிறந்த கணபதி நாராயணன். கணபதி இல்ல, கணபதி. கணபதினா பெருமைக்குரிய பெருமை. கணம் கோட்டாளர்களே, நம்ம சொல்றோம் கணம் கோட்டாளர்களே, கணம் நீதிபதி அவர்களே. அதுபோல வைகுண்ட கணம் பொருந்தியவன் அப்படிதான் போனான். உடனே சதுர்த்திக்கு நம்ம ஆள் எழுத்த மாட்டாத. கல்லை பிறந்த கணபதி நாராயணன் சதுர்த்தி கூட கிடையாது. அவர் கணபதி நாராயணன் ரெட்ட சொல்லிதான் நான் போடணும். அந்த கணபதி நாராயணன் எப்படி வரா? சிங்கமுகம் எடுத்து தூக்கினார், ஓங்கி அடித்தார். இரணியன் அப்படியே தூக்கிட்டு போறான். வாசல் நடையில போய் அமர்கிறான்.
சாப்பிடாது, வெளியும் சாப்பிடாது, நடையில போய் உட்கார்ந்தான். பூமியிலும் சாகக்கூடாது, ஆகாயத்தில் தன் மடியிலே கிடத்தினான். இரவும் அல்ல பகலும் அல்ல, 6 மணி சூரியன் அஸ்தமித்த அன்பி கற்களை தேர்ந்தெடுத்தார் பகவான். எந்தவித ஆயுதம் இல்லாத நரசிம்மமாக தன்னுடைய நகங்களால் இரணிய வதம் முடிந்து கோலத்தின் உச்சம். இந்த அவதாரங்களில் அம்மை அப்பன் இல்லாத அவதாரம் ஸ்ரீமன் நரசிம்ம அவதாரம். அதுபோலத்தான் இந்த வையகத்தில் அப்பன் நாராயணன் அம்மை உமையாரோடு அவதரித்த ஒரு தெய்வ பிறவி ஐயா வைகுண்டம் என்பது மாற்றமில்லை. கோபத்தில் இருக்கிறத சாந்தப்படுத்த யாராலும் முடியல. பிரகலாதன் வந்து பாடலாம் பாடு. நீங்க அவ்வளவு சொடப்பட்டாலே போதும், சதப்பிரமே கேட்கலாம். அவ்வளவு கூட்டம் இருக்கிறீங்க உங்களோடு தான் சேர்ந்து. அப்போ இப்படியெல்லாம் அவதரித்தவர் தான் அந்த அப்ப வாங்க 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 அந்த அப்பனுடைய அவதாரம் நம்முடைய பிறப்பின் ரகசியம்.
துரியோதனர்களை அழித்துவிட்டு எம்பெருமான் அயோத்தியாமந்த கங்கையிலே போய் வருகிறார். அங்கு 7 நீலமாதர்கள் பகவானுக்கு பணிவிடை செய்ய வருகிறார்கள் சிவபெருமானுக்கு. அப்படி வருகின்ற வரையிலே நாராயணன் ஒரு பண்டார வேசத்துல போய் உட்கார்ந்து கேட்கிறார், சிவனுக்கு தானே பணி செய்வீங்க, வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க.